காலை 9 மணி ஆகியும் சென்னையில் இன்னும் பொழுது புலராமல் இருக்கிறது. புகையுடன் சேர்ந்து அடர் புகை மண்டலமாக சென்னை காட்சியளிக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், சென்னையினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு? மாசு அப்படிங்கிறது ஒரு பக்கம் எப்படி இருக்கு? இந்த போகி கொண்டாட்டத்தின் காரணமாக சென்னையினுடைய நிலை எப்படி இருக்கு சுபாஷ்? அதிகாலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் சென்னை வாசிகள் இந்த போகி பண்டிகையை வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வைத்து அதை எரித்து அதில் மூலமாக தப்பு கொட்டி மேளம் கொட்டி அந்த மார்கழியை வழி அனுப்பி வைப்பதற்கான நாள் தான் இந்த போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் போகி என்று சொல்வார்கள். அந்த வாய்மொழிக்கு ஏற்ப அந்த போகி பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படி கொண்டாடப்பட்ட சென்னை வாசிகள் சென்னையில் பல்வேறு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எரித்ததன் காரணமாக புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இத்துடன் பனியும் சேர்ந்திருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடர் பனியாக புகை மண்டலமும் ஒரு சேர இருப்பதால் தான் 9 மணி ஆகி கதிரவன் வெளியே வராமல் அந்த மூடு பனியோடு சேர்ந்து இருக்கிறது. அது அடுத்த 2 மணி நேரத்திற்கு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். மிகவும் மோசமான ஒரு நிலையாகவே பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதிப்பு தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பெருங்குடி, பொத்தேரி ஆகிய பகுதிகளில் மிக மோசமான ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மணலி, அதேபோல குமரேஸ்வரி நகர், கொரட்டூர், கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளும், எண்ணூர், காந்தி நகர் பகுதியும் அப்படிதான் இருக்கு. அதே போல அரும்பாக்கம், சென்னை மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி இருக்கு. அந்த பகுதிகளிலும் இந்த புகை மண்டலம் கிட்டத்தட்ட 400 புள்ளிகளை தாண்டி மிக மோசமான ஒரு நிலையில் இருப்பதாக தரவுகள் சொல்கிறது. இந்த நிலை அடுத்த 2 மணி நேரத்திற்கு மெல்ல மெல்ல சரியாகும். ஒட்டுமொத்தமாக சரியாகிறதுக்கு மதியம் 12:30 மணிக்கு பின்னராக முழுவதுமாக பழைய நிலைக்கு திரும்பும் என்று சொல்ல முடிகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய இடம் நுங்கம்பாக்கம் பகுதி. மேல் பரப்பு முழுவதும் அவ்வளவு அடர் பனி மூட்டமாக இருப்பதை ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜும் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு மிக மோசமாக இந்த புகை மண்டலமும் பனிமண்டலமும் ஏற்பட்டிருக்கிறது. புகையில்லா ஒரு போகி பண்டிகையை கொண்டாடுவது என்பது கடினம். அதே போல தேவையற்ற பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு மாசு தரக்கூடிய பொருட்களை எரிக்காமல் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெறு சில பொருட்களை எரித்தால் இது போல மாசு ஏற்படுவதை வருங்காலத்தில் தடுக்கலாம் என்பதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள், அதாவது இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகளும் அதே கோரிக்கைகளை வைத்து விழிப்புணர்வு செய்து வருகிறார் பல ஆண்டு காலமாக. அப்படி இருந்தும் இன்றைய தினத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த சென்னை நகர் முழுவதுமாக இவ்வளவு புகை மண்டலமும் அடர் பனிமூட்டமும் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. கண்டிப்பா சுபாஷ், மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு மாசு ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுபாஷ்.